வணக்கம் ரிதி. விஜய் தெருவில் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. விஜய் வசிக்கும் தெருவில் வெளியாட்கள் யாருக்கும் அனுமதியும் இல்லை. குறிப்பாக பத்திரிகையாளர் கூட தெருவில் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நீலாங்கரையில் உள்ள விஜய் இருக்கும் வீட்டு தெருவில் வெளியாட்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என பாதுகாப்பு காரணங்களுக்காக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தகவல் வெளியாகியுள்ளது. வழக்கமாக அந்த தெருவில் விஜய் வசிக்கும் தெருவில் பல நடைபயிற்சி மேற்கொள்வார். அவர்களையும் இன்று காவல்துறை அனுமதிக்கவில்லை. அந்த தெருவில் வசிக்கும் நபர்கள் மட்டுமே அந்த தெருவில் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதுவும் காவல்துறை அந்த தெருவில் செல்பவர்களை பரிசோதித்த பிறகே உள்ள அனுமதிக்கின்றன. குறிப்பாக பத்திரிகையாளர் கூட அந்த தெருவில் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று கரூர் மாவட்டத்தில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டதில் கூட்ட நெரிசலில் இதுவரை 41 நபர்கள் இறந்துள்ளன. இது சம்பந்தமாக காவல்துறையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று விஜய் நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் சென்றார். அதன் பின்பு நேற்று இரவே நீலாங்கரையில் தனது வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று அவர் வசிக்கும் தெருவில் இன்று காலை முதல் அந்த தெருவில் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் விஜய் வசிக்கும் தெருவில் வழியாக செல்லும் பலர் காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதற்காக விஜய் வசிக்கும் தெரு முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது என சந்தேகமும் எழுப்பப்பட்டுள்ளது.